அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 2, ஏலக்காய் 5, கிராம்பு 8, பே லீஃப் 1 எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் லிட்டை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வைக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது ஒரு 7லேருந்து 8 தக்காளி எடுத்து சாப் பண்ணி நல்லா அதை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பீஃபை பரட்டி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு 3 ஸ்பூனு, தயிர் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ அரிசி 3 கப்பு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். வச்சுட்டு இந்த கறியை இப்போ குக்கரில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெடிமேட் பீஃப் மசாலா ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் 2 கப்பு ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி 6 விசில் விடணும். கறி வெந்துடும். நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஸ்மெல்லு நல்லா வாசனை தூக்கும், அந்த பீஃபோட ஸ்மெல்லு வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த குக்கரில் உள்ளது அப்படியே எல்லாத்தையும் சட்டியில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அரிசிக்கு தண்ணி பத்தாது, ஸோ 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரிசி எல்லாத்தையும் அந்த தண்ணியில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டா தண்ணி எல்லாமே வற்றி இப்போ ஓரளவு அரிசி வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தம்மில் போட போகிறோம். ஸோ நல்லா ஈவனாக ரைஸை வச்சுட்டு அலுமினியம் ஃபாயிலை மேலே போட்டு மூடியை வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். பிரியாணி நல்லா சுட சுட கொதிக்க ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ தட்டையில் வைக்கலாம். நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்கு பிரியாணி. இப்போ பிரியாணியை தட்டையில் வச்சு பிளேட்டிங் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் பிரியாணி, பீஃப் பிரியாணி.